இன்றைக்கி தீபாவளி ஹேர் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அதிலே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹோல் லுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க, ஆர் சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹேர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி இன்னொரு ஹேர் செக்ஷன் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு சுற்றாமல் இந்த மாதிரி தனித்தனியாக சுற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தனித்தனி லேயர்ஸாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 சுற்று சுற்றிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுமே அகைன் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஹேர் செக்ஷன் எடுத்து அந்த ஹேர் செக்ஷனோட ஒன்றா சுற்றாமல் ஃபஸ்ட்டு சுற்றணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தனித்தனியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பக்கத்தில் வர்றப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் செக்ஷன் எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக ட்விஸ்ட் பண்ணால் அந்த லேயர்ஸ் வந்து அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக வந்து ட்விஸ்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்போது பேக் சைடில் சென்டராக வச்சு ஒரு கிளிப் ஆர் ஹேர் பின் ஏதோ ஒன்று போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த சைடுக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் ஈவனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப பேசிக்கான ஹேர் ஸ்டைல் ஆச்சு. இதையே வந்து ஒரு டுட்டோரியலாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவ் டைமில் நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எந்த மாதிரியான ட்ரெஸ்க்கு எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து சாரியாக இருக்கட்டும், ஒரு லெஹங்கா, ஏதோ ஒரு கிராண்டான ட்ரெஸ்க்கு இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்ப பேசிக்கான இந்த ஹேர் ஸ்டைல் நான் இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எது கூட வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் வேணும், அதில் எனக்கு பாதி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது நான் பண்ணுறதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடியோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 3 லேயர் எடுத்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணால் கூட ஓகே. இப்போது நான் இந்த சைடுக்கும் ட்விஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் வந்து பேக் சைடில் வச்சு நீங்கள் ஒன்றா ஹேர் பின் போட்டுட்டாலும் ஓகே, தனித்தனியாக போட்டுட்டாலும் ஓகே. நான் இதை ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஹேர் ஸ்டைல் ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்குது. ஆனால் இது கூட நம்ம ஃப்ளார்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வைக்கிறது நான் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் ஆக்சுவலி. ஆனால் வந்து ஹேர் பின் போடுறப்போ கொஞ்சம் வந்து இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. சென்டர்லேயும் வந்து அந்த கிளிப்பை கவர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஆக்சுவலி நான் எக்ஸாக்டாக நினச்சிருந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் பின் போடுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்ககிட்ட ஃப்ளார்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரூச்சஸ் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை அழகாக வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்மளோட ஹேர் ஸ்டைல் பார்க்க இப்படி தான் இருக்குது. தீபாவளிக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல் நம்மளோட சேனலில் வரப்போது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.